ஆன்மீகங்கிறது வேற ஒரு டைமென்ஷனில் போயிடுது. ஆன்மீகம் அதுக்காக முடியல, அது செயல்படுது, நீங்கள் செயல்படுத்துறது இல்லை, அதுவாக செயல்படுது. அப்போ ஆன்மீகங்கிறது அதுவாக செயல்படும், நாம் செயல்படுத்துறது ஆன்மீகமே கிடையாது. நாம் செயல்படுத்துறது வந்து புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் தான் நம்முடைய வேலை. புரிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய வேலை அது அதனுடைய வேலையை அதை பார்த்துக்கிறோம். இப்போ நாம் வந்து இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புத்தரை வந்து அவர் ஞானம் மட்டும்தான் பிரதானம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டதுனால உலக வாழ்க்கையெல்லாம் புறக்கணிச்சிட்டார். உலகத்துக்கு வேணால் நம்ம போதனை பண்ணலாம்ங்கிற ஒரு ரோலை மட்டும் எடுத்துக்கிட்டாங்களுடைய ஒரு 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 கடமையை செய்யணும், வாழ்க்கையை வாழணும், ஒரு குடும்பம் நடத்தணும் அல்லது ஒரு தொழில் பண்ணணுங்கிற மாதிரி அந்த தர்மத்துக்கு அவர் எடுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் ரமண மகரிஷியை கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்படி நீங்கள் வந்து துறவியாக போயிட்டீங்க, சன்னியாசியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஞானம் அடைகிறது சுலபமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் இல்லறத்தார், எங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, நாங்கள் இத்தனை வேலைகளுக்கு மத்தியில் நாங்கள் ஞானம் அடைய முடியுமான்னுட்டு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஞானத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் அந்த இல்லற தர்மத்தில் இருந்துக்கிட்டே ஞானம் அடையலாம் சொல்லி அவர் சொல்லிடுறார்.